அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் பங்குனி உத்திர நாளன்று நாம் எவ்வாறு விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும், மேலும் பங்குனி உத்திர நாளன்று என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்றும் இந்த பதிவில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நன்னால தான் நம்ம பங்குனி உத்திரம் என்று நம்ம கொண்டாடுகிறோம். இந்த பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளும் ஜேன்னு இருக்குங்க, ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை கல்யாண விரதம் சொல்லிட்டு சொல்றாங்கங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநாளில் அதிகமான தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். முருகப்பெருமான் இந்திரனுடைய மகளான தெய்வானையும் இந்த உத்திரம் நாளன்று தான் திருமணம் செய்ததாக பல புராணங்களில் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளான பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை அன்று வருகிறதுங்க. சரி, இப்போ நம்ம பங்குனி உத்திர விரதம் முருகப்பெருமானுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்துடலாமா? பங்குனி உத்திரம் நாளன்று அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழும்பி குளிச்சு நல்லா சுத்தபத்தமாக இருந்துட்டு பூஜை அறையில் செஞ்சு முருகப்பெருமானுடைய சிலை இருந்தால் ஏதாவது ஒரு 3 அபிஷேகம் செய்யுங்கள். அப்படி இல்லை என்றால் படத்திற்கு சிவப்பு நிற பூக்களால் ஆன பூக்களை சாட்சி இறை வழிபாடு செய்யுங்கள். 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை இந்த பங்குனி உத்திர நாளன்று தாராளமாக படித்து இறை வழிபாடு செய்யலாம். நெய் வைத்தியமாக இனிப்பு வகைகளில் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் பால் பழம் வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம். நீங்க இப்போ பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானுக்கு முழு நாள் உபவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முழு நாள் உபவாசமாக இருந்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைங்க, என்னால் முழுமையான உபவாசம் இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் காலை பொழுதில் மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். மதியானம் ஒரு பொழுதில் உணவு தவிர்த்து விட்டு கூட நீங்க விரதம் இருக்கலாம். உங்களுடைய உடல் தகுதியை பொறுத்து நீங்க விரதம் இருங்கள். உங்களால் இருக்க முடிந்தால் இருங்கள். அப்படி இல்லை என்றால் அன்றைய நாளில் அசைவ உணவுப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்த்து விட்டு நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் போது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவங்கிற முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க. அதே போல் விரதம் முடிக்கும் போதும் 108 முறை சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் எழுதுங்க. எழுதுறது ரொம்பவே விசேஷமானது. எழுதும்போது ப்ளூ கலர் பெண்ணை வைத்து எழுதுங்கள். கருப்பு நிற மையை வைத்து எழுதுவதை தவிர்த்து விடுங்கள். அப்படி இல்லை என்றாலும் அந்நாள் முழுக்கவும் ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை நீங்க உச்சரித்து கொண்டே இருக்கலாம். பங்குனி உத்திர நாளன்று உங்கள் வீட்டின் அருகில் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் சிறிய ஆலயமாக இருந்தாலும் அங்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த விளக்கு வீட்டிலும் ஏற்றலாம், கோவிலிலும் ஏற்றலாம். ரொம்பவே சிறப்பு தாங்க. அதனால முடிந்தவர்கள் கட்டாயமாக கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சரி, இப்போ பங்குனி உத்திர விரதம் முருகப்பெருமானுக்கு இருந்திருக்கோங்களாங்க. எப்போ முடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை பொழுதில் சந்திர தரிசனம் செய்து விட்டு வீட்டின் பூஜை அறையில் அதே 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்க இறை வழிபாடு செய்துட்டு நீங்கள் விரதத்தை நிவர்த்தி செய்யலாம். சரி, இப்படி நம்ம பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா திருமண தடை அகலுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறவங்கலாம் இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலோட பிரச்சனைகள் அனைத்து தீரும் என்று சொல்லப்படுகிறது. வேலை இல்லையா, நல்ல வேலைக்காகவும் இந்த பங்குனி உத்திர நாளன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. பங்குனி உத்திர நாளன்று நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்த்துடலாமா? கட்டாயமாக தலைமுடி வெட்டவே கூடாது, நகம் வெட்டவே கூடாதுங்க. அதுவும் யாரிடம் வீண் சண்டை போடாதீங்க, யாருக்கிட்டையுமே வாய் கொடுக்காதுங்க. அன்றைய நாளில் பங்குனி உத்திர நாளன்று ரொம்ப விசேஷமான நாளுங்க. அன்றைய நாளில் முழுமையான இறைப்பணியோட முருகப்பெருமானை மனதில் நிலைத்து ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்க.
வேண்டிய வரங்களை வேண்டியபடியே நமக்கு வந்து தரக்கூடிய நாள் தாங்க இந்த பங்குனி உத்திர நாள். அந்நாளில் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக முழுமையாக விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நிறைவேற்றி கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.